கிறிஸ்துவுக்குள் அன்பாக வைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு எவரையும் சார்பாக நீங்கள் கிறிஸ்துக்களை நன்றி கூட தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலையில அடிப்படை வேத பாடல்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் ஒரு வேதத்துடைய வெளிச்சத்தை நம்ம காணும்படி கிருபை செய்து நம்ம பிதாவிடம் வயசு நன்றி நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு பாபிலோனின் நியாய தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பு நம்ம பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தில் நடக்கின்றன அந்த சொல்ல அருமையராஜ் அவர்களே அந்த ஜெபம் செய்வோம். மகாக்கிருபையின் இலக்கம் அன்பு நிறைந்து எங்கள் அன்பும் தாளத்திற்காக தர்மையான மாலை நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி துதி சோதரங்கள் எங்கள் கர்த்தரும் லட்சம் மீட்போம் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறதாக மாத்திரம் இந்த கண்ணின் போல் பாதுகாத்து மீண்டுமாக அந்த விதத்தை கொடுத்து சத்தியத்தை அறிவித்து சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லி வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலும் இலக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தி வருவதற்கு நன்றி தரப்பட நல்ல நாளை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் மனதிலே நிலைநிறுத்தி அதன்படி நடக்க தேவையான நாளத்தையும் உணர்வுகளை எழுதி எங்களை தந்து உடைய நடத்த செவிக்கிறோம். செய்து கொடுக்கிற தாசனை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்களான உடைய நடத்த வேண்டுமா நீங்கள் ஆண்டவரும் ஏற்ப லட்சியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கடந்த வாரம் என்ன படம் பார்த்தோம்னா ஓகேவா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இருந்து நமக்கான பாடம் அமைப்பு பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம ஒரு பாடம் பார்க்கிறோம். பாபிலோனின் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் என்ற தலைப்பில் நமக்கு இந்த சத்திய பாடத்தை கொடுத்துட்டு அந்த செஞ்சிகவர்கள் நம்ம கொடுக்குறோம். கிறிஸ்துவிற்குள் மிகவும் அன்பாக இழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் என்ற வார்த்தைகளுடன் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இப்ப எத்தனாவது பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? தொடர்ந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டே இருப்பான் இல்லையா வரோம். இப்ப நம்ம எத்தனாவது பாடத்துக்குள்ள இருக்கோன்றது ஒரு ஐடியா இருக்கா? எத்தனை பாடம் கேட்டிருப்போம்? கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட, எத்தனை பாடத்துல நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஒரு 40க்கு மேல 50க்குள்ள 47வது பாடம் நீங்க சொல்ல மாட்டீங்க, டயர்டா இருப்பீங்க. அதனால நானே சொல்லி நான் மனசு சொல்லி நம்ம 47வது பாடத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். இப்ப நீங்க வரீங்க இல்லையா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆகுது. எல்லாம் கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பழகின மாவட்டங்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா. என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த 45 46 சப்ஜெக்டுக்குள்ள? நீங்க வாரம் நம்ம கேட்கிறோம் இல்லையா, வசனங்கள், அதோட ஆவிக்குரிய அர்த்தங்கள், யாருக்கும் தெரியாத மறைபொருளை நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம், இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த கிளாஸை பாக்குறப்ப நான் தப்பான எதுவும் கேட்கல, இல்லை ஹிந்தியில பேசல, நமக்கு பிடிச்ச நம்மளுடைய தாய்மொழியில தான் நான் கேட்கிறேன். மீண்டும் கேட்கிறோம். 47 கிளாஸ் கடந்து போகுது இல்லையா, நம்மளுடைய நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சூப்பர் ஸ்டார். அதுதான் நம்ம கோரா சொல்றோம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்மளது ஆக்குது. வசனங்கள் நாள்தோறும் நம்ம இதயத்துல குத்தப்பட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனம் திரும்புறோம். அந்த காரியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது. அதனால சகோதரர்கள் அதெல்லாம் மாற்றம் இல்லை. மற்ற ஊழியத்துக்கும் ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கும் பொழுது மற்ற சமயத்துல நம்ம மேலெழுந்த வரையா படிச்சுட்டு
அது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வுல நம்ம இந்த இடத்துல நினைக்கிறோம். ஆனா இங்க வந்த பிறகு அதுக்குரிய நிழல் அர்த்தம் உண்மையானது, அதுக்குரிய வேற காரியங்கள் சக்தி ஒரு மேக்ன கருத்து சரித்திரத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு சரித்திரம் அப்படின்னு நாங்க படிச்சோம். ஆனா அதுல வந்து நேற்று போன வாரம் பார்த்தது அது இயேசு கிறிஸ்து ஒப்பாக அந்த சபைக்கு ஒப்பாக இது மாதிரிலாம் பேசுறது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதை புரிஞ்சு டீப்பா தெரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கு, நமக்கு இது வரலாம் தெரியலையே, இப்ப தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவார்ட். அவார்ட் தேவன் கொடுக்குறாரு எங்களுக்கு, நம்மள எல்லாத்துக்குமே பண்றோம். ஆனா என்னன்னா நாங்களா பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா அந்த சத்தியங்கள் எப்படி இருக்கு, நீங்க அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு அது உங்களை வெறிக்கேற்றுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு எப்படி தெரிய வரும். இப்படி நம்ம கலந்துரையாடும் போது தானே தெரியும். அன்பான சகோதரி அன்பு சகோதரி சொல்லிட்ட விதமா ஒவ்வொரு சத்தியத்திலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அன்பான சகோதரி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் இல்லையா, இது வரலாற்றுல நடந்த நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு பேர்கள் தான் இதெல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய. அப்ப பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன நமக்கு யாரு ஞாபகம் வரும்? நேபுகாத்நேச்சார் ஞாபகம் வருவாரு. உலக அதிசயத்துல தொங்கு தோட்டம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அப்ப தொங்கு தோட்டம் ஒரு அதிசயத்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னா என்ன? அப்ப பாடமே எப்படி இருக்கு அப்படின்னா பாபிலோனின் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் இங்கிலீஷ்ல சொன்னா அன்பான சகோதரர்களே. அப்போ பாபிலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? நியாய தீர்ப்பு யார் செய்வா? தேவன் நியாய தீர்ப்பு செய்வாரு. அப்ப தேவன் நியாய தீர்ப்பு செய்வாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதெல்லாமே நம்ம ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு முழுக்க யாரை குறிச்சு தான் பார்க்க போறோம்னா எந்த தேசத்தை குறிச்சு தான் பார்க்க போறாங்க? பாபிலோன் தேசத்தை குறிச்சு பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பாடம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில பார்க்க போறோம். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலையும் பார்ப்போம், நிழலும் பொருளுமா கூட நம்ம பார்க்க போறோம். அப்போ சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டே வாங்க, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அன்பான சகோதரர்களே, எல்லா விஷயங்களும் பைபிள்ல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். இதோட கோர் வசனமே என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இதுதான் கோர் வசனம்னு சொல்லியாச்சு. கடைசியில கன்க்ளூஷன் இந்த வசனத்தை வச்சுதான் சப்ஜெக்டை நிறைவு செய்வோம். அன்பான சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோனை குறிச்சு நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வெளிப்படுத்துதல் 16:12 என்ன நமக்கு சொல்ல வருது? வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எழுதினது யார்? சூப்பர். யோவானா யோவான் ஸ்நானம்? கான்ஃபிடண்டா இருக்கீங்க? யோவான் தான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் என்னன்னா யோவானுக்கும் யோவான் ஸ்நானத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழப்பிப்பாங்க. யோவான் தான் கரெக்டானவர். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கக்கூடிய அன்பான சகோதரர், அன்பான சிநேகிதன் மாதிரி இருந்தார். மார்பிலே சாயக்கூடிய அளவுக்கு யோவான் இருந்தாரு. அப்போஸ்தலர் கூட. கடைசியாக மறைச்சவர் யார் தான்? இந்த யோவான் தான். அன்பான சகோதரர், பத்மோஸ் தீவுல இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா மறைச்சிருக்கிறார். இவருக்கு தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலியமாக என்ன பண்றாருங்க, ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த சொன்ன விஷயத்தை தான் அவர் புத்தகமா எழுதுறாரு. புத்தகத்தோட பேரு தான் என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்ம எல்லா புத்தகங்களும் ஈஸியா படிச்சிடலாம். இப்ப ரூத் ஈஸியா படிக்கலாம். ரூத்னா அழகா தெரிஞ்சுக்கும். போர்பால் யாரு, நகோமி யாரு, போவாஸ் யாரு, இதெல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம், மத்தேயு, மலைப்பிரசங்கம்லாம் இருக்கு. அப்புறம் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு இல்லையா, நிருபங்கள் இருக்கிறார் இல்லையா சபைக்கு, அதெல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா வெளிப்படுத்துற விசேஷம் மட்டும் நம்ம எத்தனை வாட்டி படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இது முழுக்க அடையாள பாசையில எழுதப்பட்டது. நம்ம லிட்டரலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீர் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னா தண்ணீர், ஜலம், குடிக்கிற தண்ணி அப்படின்னு நம்ம யூகிச்சோம்னா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும்.
அப்ப நம்மளுடைய தேவன் நமக்கு பரிசுத்தாவினா என்ன நம்ம படிச்சோம் இல்லையா? தேவன் நீங்க படிக்க 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 தேவன்கிட்ட கேட்க கேட்க தேவன் என்ன கொடுக்குறாருங்க? அளவில்லாம பரிசுத்தாவியே கொடுக்குறாரு. பரிசுத்தாவி மூலியமா நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க அப்படியே ஆராய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அதோட மறைபொருள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதரர்களே. அப்போ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாடம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்துகிற விசேஷம். அது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் எழுதியிருக்காரு. யோவான்கிட்ட யார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா வெளிப்படுத்துதல் 1:1 படிங்க. வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வசனமே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்துதல் 1:1 எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சியான விஷயம், அதுதான் சீக்கிரம், அதி சீக்கிரமாக. முக்கியமா என்னன்னா அந்த கமெண்ட் அப்புறம் பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாருங்க? இந்த மறைபொருள தூதனாகிய வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு சொல்றாருங்க? அவரு இப்ப எழுதினாரு யோவான் எழுதுறாரு பாத்தீங்களா? யோவான் தான் சொல்றாரு, தேவன் கிறிஸ்துட்ட சொல்றாரு. கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாருங்க? அப்போஸ்தலனாகிய யோவான் தான் சொல்றாரு. அவர் எழுதின புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 வருட சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம் அன்பான சகோதரர்களே. இப்ப நம்ம 2026 இருக்கோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. கிபி அப்படின்னா கிறிஸ்து பிறந்துட்டாரு. அப்ப இப்ப நம்ம இருக்கிறது கூட இதுதான், கிபி 2026. அப்போ 2026 வருஷமா, ஏன்னா இன்னமும் கரண்ட்ல தானே இருக்கிறோம், நம்ம லைவ்ல தானே இருக்கிறோம். அப்போ நமக்கு இப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம் அப்படின்னா 2026 வருஷமா யாருக்கும் தெரியாத மறைபொருள ஒவ்வொரு சபை காலகட்டத்துல, அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா 7 சபை 7 தூதர்கள் படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பிரதர் திருச்சில இருந்து வந்து எடுத்தாரா செந்தில் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 சபை 7 தூதர்கள் கரெக்டுங்களா? இப்ப நம்ம எந்த சபையில இருக்கோம்? எந்த சபை காலகட்டத்துல இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம எந்த சபை காலகட்டத்துல இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே? மொத்தம் 7 சபைன்னு சொல்லியாச்சு. நீங்க புதுசா ஒரு ஆன்சர் கடைசி சபைன்னு சொல்றீங்க. 7ஆம் சபைன்னு சொன்னா ஆன்சரை கிளிக் பண்ணிடலாங்க. ஓகே, 7ஆம் சபை காலகட்டத்துல இருக்கிறோம் இல்லையா? அப்ப 7ஆம் சபை காலகட்டத்துல இருக்கக்கூடிய தூதரோட பேர் என்ன? ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர் பார்த்தோம். இப்ப 6ஆம் சபைன்னு சொன்னா நீங்க கரெக்டா தூதர் கண்டுபிடிச்சிருவீங்க. 6ஆம் சபையின் தூதன் பைபிள்ல தானே கிடைக்காது, அவர் பேர் பைபிள்ல இல்ல. ஓகே, பரவாயில்ல. நீங்க நம்ம காலையில சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? எங்க அவரு வேற எங்கேயா போயிருப்பாரு. நீங்க TELC அப்படின்னு சொன்னீங்க. லுத்தரன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்களா? லுத்தரன் தான் என்ன சொல்லுவாங்க? மார்ட்டின் லூதர்னு சொல்லுவாங்க இல்லையா? நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல. 6ஆம் சபையின் தூதர் மார்ட்டின் லூதர் நம்ம படிச்சோம் அன்பான சகோதரர்களே. மறுபடியும் நம்ம இயல்பு தான் மறந்துடுவோம். ஓகே, பரவாயில்ல. 6ஆம் சபை காலகட்டத்துல நடந்துட்டு ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம கோர் வசனம் படிச்சோம் பாத்தீங்களா? 6ஆம் சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவெனில் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் படிச்சுப்போம். அந்த வசனம் கூட நம்ம படிச்சிருங்க, படிங்க. வெளிப்படுத்துதல் 13:5 படிங்க. இல்லம்மா, வெளிப்படுத்துதல் 16:12. வெளிப்படுத்துதல் 16:12. சாரி, வசனம் நானே வச்சிருக்கேன். 16:12 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினார். இப்ப சொல்லுங்க, இது எப்ப நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னா 6ஆம் சபையின் காலகட்டத்துல. அப்ப 6ஆம் சபையின் தூதன் யாருன்னு நமக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்துறாரு?
ஐபிராத் என்னும் பெரிய நதி. அதுதான் ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஐபிராத் என்னும் பெரிய நதி. இன்னைக்கு ஃபுல்லா பாடமே எதை பத்தி தான் இருக்க போகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா ஐபிராத் நதியை குறிச்சு தான் இருக்க போகுது. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஈஸியா சொல்லுங்க பாருங்க. இந்த வசனத்துல தெளிவா எழுதியிருக்கிறார் யோவான். என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுல 4 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க. ஐபிராத் என்னும் மிகப்பெரிய நதி என்ன ஆக போகுதுங்க? வற்றி போக போகுது. அதுக்கு முன்னாடி பாருங்க, அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்கள் வழி ஆயத்தமாகும்படி அந்த தண்ணீர் என்ன பண்ண போகுது அப்படின்னா வற்றி போக போகுது. அப்ப 7ஆம் சபை 6ஆம் சபை காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 6ஆம் சபைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தூதன் யாரும் நமக்கு தெரியும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஐபிராத் நதி வற்றி போக போகுது. இதுதான் தீர்க்க தரிசனம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாடம் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். அப்ப 2 பேதுரு 1:10 படிக்கிறோம் இல்லையா? நம்ம படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சுய தோற்றமான பொருளை உடையதா இராத என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போ பாபிலோன் ராஜ்யத்துல பாயக்கூடிய ஐபிராத் நதியை குறிச்சு தான் படிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகள். இந்த ஐபிராத் நதியை இங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சூப்பர் சார். கண்டினியூ. ஆதியாகமத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஏதேன் தோட்டம் இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து சொல்லுங்க சார், என்னென்ன நதி குழந்தைங்க சொல்லி கொடுங்க. பைசோன், கீகேல், கீகோன், இதேக்கேல், ஐபிராத். சரி, இது உலக முக்கியமான ஒரு விஷயம். இதுல எத்தனை ரிவர் இப்ப இருக்கு, எத்தனை ரிவர் இல்லைங்க? இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே. பைசோன், கீகோன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 நதி இல்ல. இப்போ இல்ல. அப்ப இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. 4ல 2 ரிவர் இல்ல. இப்போ எத்தனை ரிவர் தான் இருக்கு? இதேக்கேல், ஐபிராத். இந்த 2 நதி இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த 2க்கு இன்னைக்கு என்ன பேர் தெரியுங்களா? யூப்ரட்டிஸ், டைகரிஸ். அப்போ நம்ம யூப்ரட்டிஸை குறிச்சு அதிகமா படிக்கல, டைகரிஸை குறிச்சு படிக்க போறோம். அப்போ ஐபிராத் நதிக்கு என்ன பேர் தெரியுங்களா? டைகரிஸ். அன்பான சகோதர சகோதரி, இந்த ஆறு எங்க பாயுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாபிலோன்ல பாயக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறு நம்ம ஈஸியா நம்ம ஊர் ஆறு மாதிரிலாம் கிடையாது அன்பான சகோதர சகோதரிகள். அந்த தேசமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப செழிப்பா இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது இந்த ஐபிராத் நதி தான். பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள இந்த நதியோட பயன் ரொம்ப 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 முக்கியம். இந்த நதி அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா யாருக்கும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அடியப்படிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தேசம் எப்படி இருக்குங்க? செழுமையா இருக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், ஆறு பூச்சி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 நாள்ல இந்த தேசமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த தேசம் மற்ற தேசத்துக்கு போய் கையேற்றி இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிச்சு நிறைய எங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐபிராத் நதியில அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப இந்த ஐபிராத் நதி எங்க பாயுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபிலோன்ல பாயுது. பாபிலோன்ல பாயறதுனால அந்த தேசமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செழிப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, ஓகே. நம்ம பாபிலோன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பாபிலோனை குறிச்சு வேற ஏதாவது நமக்கு தெரியுமா? அதிசயங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப ஐபிராத் நதியை குறிச்சு படிச்சுட்டோம். வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த தேசம் பாபிலோன் பேர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி தோன்றுச்சு, ஃபர்ஸ்ட் தேவன் யாரை வச்சு இதெல்லாம் உருவாக்குறாரு அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6-8 வசனம்.
ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரை. காமுடைய குமாரர் கூஷ். இதுதான் ஹைலைட் ஆன வசனம். காமுடைய குமாரர் கூஷ். நீங்க பின்னாடி படிச்சிருங்க. மிஸ்ராயிம், ஊத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் இப்பதான் வராது. கூஷுடைய குமாரர் யார் அப்படின்னா சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். கூஷ் யார்? காமுடைய காமுடைய குமாரர். குமாரர் தான் யார் அப்படின்னா கூஷ் அப்படின்னு பார்த்தோம். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். எதற்கு இதுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் குறிச்சு படிக்கிறோம்? ஏன் அப்படின்னு பாக்குறோம்னா இந்த நிம்ரோத் யாரு அதுதான் ரொம்ப ஹைலைட்டான வசனம். படிச்சுட்டு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இன்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல, அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ரகுடான ஒரு கேரக்டர் அப்படின்னாவே நம்ம யாரை மைண்ட்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிம்ரோத்து. அதுக்குதான் இதை சொல்றாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் சினேயா தேசத்தில் உள்ள பாபேல். அப்போ சினையா தேசத்தில் உள்ள பாபேல் படிக்கிறோம் இல்லையா? அதுதான் பின் நாட்கள்ல என்னவா பேர் மாற்றப்படுது? பாபிலோனாக மாற்றப்படுது. அப்போ பாபிலோன் யார் ஆண்டுட்டு இருந்தா? நிம்ரோத். அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி. சரி, ஓகே. இதெல்லாமே நம்ம ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான். முக்கியமா இப்ப பாபிலோனை குறிச்சு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். சொல்லுங்க, அந்த சப்ஜெக்டோட பேர் என்ன? பாபிலோனை குறிச்சு நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். நான் சொல்றேன், 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோமா? பிரதர் வந்து எடுத்துருக்கோம். 5ஆம் உலக பேரரசு. அந்த பொன்னான தலை எதை குறிக்கும்? வெள்ளி எதை குறிக்கும்? வெண்கலம் எதை குறிக்கும்? இரும்பு எதை குறிக்கும்? பாதி இரும்பு பாதி களிமண். இதெல்லாம் எதை குறிக்கும்? ரொம்ப டீட்டெயிலா படிச்சோமா அன்பான சகோதர சகோதரிகளே? அப்ப டானியல்ல கூட நம்ம யாரை குறிச்சு படிச்சோங்க? பாபிலோன் தேசத்தை குறிச்சு படிச்சோம் இல்லையா? சரி, ஓகே. பாபிலோன் தேசத்தை குறிச்சு படிக்கிறப்ப நம்ம யாரை குறிச்சு படிக்காம இருக்க முடியாது? நெபுகாத்நேச்சரை குறிச்சு படிக்காம இருக்கவே முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே. நெபுகாத்நேச்சர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ரொம்ப பேர் வாங்கின ஒரு ராஜா அன்பான சகோதர சகோதரிகள். நீங்க நல்லா இனிமேல் எங்க கூட டிராவல் பண்றப்ப நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து தேவனி இயேசு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுவாரு அப்படின்னா மனுபுத்திரனே அப்படின்னு கூப்பிடுவார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா எசேக்கியேலை கூப்பிடுவாரு. நீ எசேக்கியேலை கூப்பிட்டு அவர் சொல்லுவாரு, நீ கூப்பிட்டு இவர்கிட்ட நீ போய் ஒரு விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்றது எல்லாமே யாரை குறிச்சு படிப்போம் அப்படின்னா நெபுகாத்நேச்சர் குறிச்சு படிப்போம். நம்ம 2ஆம் வரைக்கும் சப்ஜெக்ட் கேட்டோம் பாத்தீங்களா? ஆண்டவராகிய செகண்ட் கமிங், கிறிஸ்துவின் செகண்ட் கமிங் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அதுக்கு நம்ம லிட்டரலா படிப்போம் அவரை குறிச்சு அன்பான சகோதர சகோதரர்கள். புறஜாதி ராஜாவா இருந்தாலும் கூட தேவன் பயன்படுத்துறார் அன்பான சகோதர சகோதரர்கள். ஒரு கருவியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு யுத்தியா ஆட்சி பண்ணாரு, ராஜ்யபாரம் பண்ணாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிம்ரோத்துக்கு அப்புறம் ரொம்ப நாட்களுக்கு கடந்து மீண்டுமா ஒரு செல்வ செழிப்பான ஒரு தேசத்தை யார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெபுகாத்நேச்சர் கொடுக்குறாரு அன்பான சகோதர சகோதரர்கள். அந்த தேசமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிடக்கலைகளுக்கு பேர் போனது. அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு நேர்த்தியா இருக்குமா, அவ்வளோ டிசைனிங் பண்ணிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்த ராஜா யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெபுகாத்நேச்சர் அன்பான சகோதர சகோதரிகள். இவர் வந்து 2 கோத்திரம் மொத்தம் வந்து நம்ம இஸ்ரேல்ல படிப்போம் இல்லையா? 10 கோத்திரம் தனியா 2 கோத்திரம் தனியா படிப்போம் இல்லையா? 10 கோத்திரத்தை அசிரிய ராஜா ஆட்சி பண்ணிருப்பார். 2 கோத்திரத்தை யார் ஆட்சி பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெபுகாத்நேச்சர் ஆட்சி பண்ணுவாரு. ராஜாக்கள்லயே கடைசி ராஜாவா இருக்கக்கூடிய சிதேக்கியா இருக்கார் பாத்தீங்களா? சிதேக்கியாவை என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாரு. 70 வருடம் இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவாலயத்தை எல்லாத்தையுமே முற்றுகை போட்டு எல்லாத்தையுமே அழிச்சிடுவார்.
சிதேக்கியா ராஜா சோரம் போனதுனால தேவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு யார் போயிடுவாங்க, நெபுகாத்நேச்சர் போயிடுவாரு. 70 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுவார். கோரேஸ் வருவார். அன்பான சகோதர சகோதரி, அப்போ ராஜ்ய பரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு நிறுத்தியா, ஒரு புறஜாதி ராஜா தேவன் ஒரு கருவியா பயன்படுத்தினால அந்த தேசம் செழுமையா இருந்துச்சு. அந்த தேசம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஐபிராத் நதி தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஊர்ல தண்ணி வரலாம், குடிக்கிற தண்ணி வரல. நீங்க என்னதான் நீங்க ஆர்வ வாட்டர் போட்டிருந்தாங்க, நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு, ஆர்வ வாட்டரும் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. ஒரு வாரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? தண்ணி வண்டி வரல, அடிப்பைப்படி தண்ணி வரல, ஆத்துல தண்ணி வரல, தண்ணியே இல்லை, வானம் பார்த்த பூமியா இருக்கு, மழையே கிடையாது. எப்படி நம்முடைய தேசம், நம்மளுடைய ஊர் எவ்வளவு வறட்சி இருக்கும் பாருங்களேன். அப்போ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா செழிப்பா 24 மணி நேரம் இல்ல, 365 நாளும் வருஷம் ஃபுல்லுமே தண்ணி ஓடிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் பெருகும், மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க விழாக்கள் எடுப்பாங்க அவங்களுடைய தேவனுக்கு, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. புறஜாதி நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த படிக்கிறோம். அன்பான சகோதர சொல்லி அவர் கட்டினது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொங்கும் தோட்டம். தொங்கும் தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டிசைனே, அவருடைய கட்டமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் இன்னமுமே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி இப்படி டிசைனிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த தேசத்தை சுத்திலும் ஓடக்கூடிய ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சைடும் அப்படியே சுத்தி வெளியே வரும் அந்த ஆறு. இன்னும் சொல்ல போனா மற்ற புறஜாதி ராஜாக்கள் வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு அதுல முதலைகள்லாம் இருக்கும். இந்த முதலைகள்லாம் தாண்டி தான் அந்த தேசத்தை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து சகோதர சகோதரிகளே. இது மட்டும் இல்ல, இன்னும் வந்து சமீபா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 அடி. அன்பான சகோதர சகோதரிகளே, 300 அடி ஹைட்டு. அது மட்டும் இல்லாம அதோட அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல 30 அடியும், ஒரு சில இடத்துல 80 அடி இருக்கும். நீங்க வசனம் படிச்சீங்கன்னா நமக்கே மெய்சிலிருந்து போயிடும். 12 குதிரைகள் இருக்கும் பாத்தீங்களா, ரதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரதத்துல ராஜா வந்து அந்த செவுத்துல அப்படியே அந்த காம்பவுண்ட் செவுறு இருக்கு பாருங்க, 300 அடி 30 அடி, ஒரு சில இடத்துல 80 அடின்னு இருக்கு. ஒரு சில இடம் இந்த டேனிங்லாம் வரும் பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல 80 அடி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. இப்போ அவர் அந்த குதிரையில, அந்த 12 குதிரையில அவர் அப்படியே வரப்ப நம்முடைய தேசத்தை அப்படியே பார்வையிட்டே வருவார். நான் நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரப்ப குதிரையே வளைக்கிற அளவுக்கு இடம் இருக்குமா, அவ்வளோ இடம். யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரி. இது மட்டும் இல்ல, அதோட கேட் இருக்கு பாத்தீங்களா, அதோட கேட்டு, அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா 40 பேர் சேர்ந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஓபன் பண்ணணும். இப்ப இருக்க கேட் மாதிரி பட்டன் அமுத்தினா ஓபன் ஆகும் பாத்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கியர் சிஸ்டத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஓபன் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அந்த கேட்டை ஓபன் பண்ண டைம் எடுத்து தான் ஓபன் பண்ணணும் போல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமா, 40 பேர் சேர்ந்து ஓபன் பண்ணாதான் அந்த கேட்டையே ஓபன் பண்ண முடியும். அவ்வளவு அரணிப்பான ஒரு நகரத்துல இப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருங்க, நெபுகாத்நேச்சர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாடும் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த ஐபிராத் நதி. அன்பான சகோதர சகோதரி, தேசமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு டைம்ல நெபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா அந்த தன்னுடைய பவனி வராது பாத்தீங்களா, வந்து பாபிலோன் தேசத்தை பாக்குறப்ப தேவனோட ஒரு கருவியா பயன்படுத்தினார் இல்லையா. இப்போ பவனி வந்துட்டு இந்த தேசத்தை பாக்குறப்ப இந்த தேசமே யாரால இப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாராம். என்னையால வளர்ச்சி அடைஞ்சிச்சு, நான் ராஜாவா இருந்து இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறேன், நீர்நிலைகளை உயர்த்திருக்கிறேன், மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, எதிரிகள் அட்டாக் பண்ணாத மாதிரி நான் நடந்திருக்கேன்னு சொன்னதுனால தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாயிட்டார். அன்பான சகோதர சொல்லி, தேவனை விட பெரியவர் வேற யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல? மிகப்பெரிய ஒரு வேற்றுமை இவருக்குள்ள வந்ததுனால என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல சரிக்கு கீழே விழுறாரு அப்படின்னா இவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா நிலையில இருந்து கீழே இறங்குறாரு. மறுபடியும் அவர் என்ன ஆகிறாருன்னு பார்த்தோம்னா மீண்டுமா ராஜா ஆகிறார் சொன்னாங்க. அன்பான சகோதர சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்ப யார் இறந்தாரா அப்படின்னா நெபுகாத்நேச்சர் இறந்துறாரு.
நெபுகாத் நேச்சர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா விக்கிரக ஆராதனை இல்ல அருவருப்பான காரியம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். பெல்சாத்சார், நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள்ல பெல்சாத்சார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெபுகாத் நேச்சரோட பையன் இருக்கும். ஆனா இந்த சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சப்ஜெக்ட் தான். ஆனா பெல்சாத்சார் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நெட்லயும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ChatGPT எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், பேரன் தான் வருது. நமக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகன் இருக்கு. நீங்க உங்களுடைய புரிதலுக்கு நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ் தான். பைபிள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகன் இருக்கு. இப்போ பெல்சாத்சார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தாத்தா இல்லைன்னா அவங்களுடைய அப்பான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற தேசத்தால் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மிக அன்னிப்பான ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு. இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பெல்சாத்சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏற்கனவே அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ அவர் இறந்துட்டாலும் கூட இந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பான சகோதரர், அப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. படிங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து போதும். நல்லா நீங்க கவனிங்க, வசனத்தை பார்க்க வேணாம். இப்போ பெல்சாத்சார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணணும்? எல்லாரும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணிருக்காரு. அன்பான சகோதரர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆயத்தம் பண்ணுவோம் இல்லையா? அதே போல இவர் ராஜா இல்லையா? ராஜ்ய பலம் இப்ப இவர்கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விருந்து. எத்தனை பேர் அழைச்சிருக்காராம்? 1000 பேர்த்த அழைச்சிருக்கிறார். அன்பான சகோதரர், 1000 பேர்த்த அழைச்சது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பண்றாருன்னா படிங்க. அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். இவர் என்ன பண்றாரு? எதை குடிச்சிருக்கிறாரு? திராட்சை ரசம். திராட்சை ரசம் எதை குடிக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம் குடிச்சது அது வேற, அந்த திராட்சை ரசம் வேற. இன்னைக்கு மதுபானங்கள் செய்யறாங்க இல்லையா, வெறிக்கொண்டு அலைகிறாங்க இல்லையா, அந்த திராட்சை ரசத்தை தான் யாரும் குடிச்சிருக்கிறாருங்க. பெல்சாத்சார் குடிச்சிருக்கிறாரு. அதைதான் 1000 பேத்துக்கு விருந்து வச்சிருக்கிறாரு. பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை குடித்து ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இவர் குடிக்கிறாரு. இவர் மட்டும் அந்த மதுவை குடிக்கிறது மட்டும் இல்லாம மனைவிகள், வைப்பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த மதுவை குடிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1000 பேர் பருகிறதுக்கு பாத்திரம் இல்லை. பெல்சாத்சார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்திரம்னா டக்குன்னு யோசிக்கிறாரு. எங்க அப்பா, அதாவது நீங்க எடுத்துக்கோங்க, எங்க தாத்தா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா சிதேக்கியா ராஜாவை கைது பண்ணிட்டு வரப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரு பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிறாங்க. அந்த பாத்திரங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரம் எங்கிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரங்கள்? தேவ ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நெபுகாத் நேச்சர் பாருங்க, ஒண்ணு கூட தொடல, அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்துல இருந்த ஒரு குடிக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து இவரும் குடிச்சது இல்லாம மனைவிகள், மறுமண வாட்டிகள் பாருங்க, அப்புறம் யார் பாருங்க, வைப்பாடிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா அந்த மதுவை குடிக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயம்? எப்படியாப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. சரி, குடிக்கிறது நல்லதா கெட்டதா தப்புதான். ராஜா தண்ணி அடிச்சா மட்டும் நல்லதா? எல்லாருமே அப்படித்தானே அந்த காலத்துல செஞ்சுட்டாங்க. சரி விடுங்க, அது டிபேட் கிடையாது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா மது குடிச்சிருக்காங்க. குடிச்சது தப்பு. யாரோட பாத்திரத்துல எடுத்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய ஆலயத்திற்குரிய பொற்பாத்திரத்துல எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா மதுவை குடிச்சிருக்காங்க. மனைவிகள், வைப்பாட்டிகள் எல்லாருமே குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தானியேல் 5ஆம் அதிகாரம்
3 மற்றும் 4 வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிக்க 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 என்ன ஆகும் அவங்களுக்குங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க இல்லையா. அன்கான்சியஸ் ஆனதுனால அவங்க மைண்ட்ல என்ன வருதுன்னா, திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அவங்க கட்டின அந்த கட்டடை கலையுது பாத்தீங்களா, நான் எப்படி கட்டியிருக்கோம் அப்படி கட்டியிருக்கோம். அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறப்ப அவங்க அன்கான்சியஸ் மைண்டுக்கு போனதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா, பொன்னும் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஏற்கனவே தேவனுக்கு அந்நிய தெய்வங்களை வணங்குறது பிடிக்காது, விக்கிரக ஆராதனை பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து அதுலேயே மதுவை குடிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா, இரும்பு மரம் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்து புகழ்ந்து சொல்றாங்க. அன்கான்சியஸா ஆயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரண்மனையில ராஜா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு பெல்சார் சார். இப்ப ராஜாவும் குடிச்சிட்டு மற்றவர்களும் குடிச்சிட்டு அந்த அரண்மனையே எப்படி இருக்கும், ஒரு பார் மாதிரி தானே உண்மையா சொல்லப்போம். யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சொல்லி, இவங்களுடைய மதுவோட வெறி அதிகமாகி ரொம்ப அன்கான்சியஸ் ஆனதுன்னு தேவன் சும்மா இருப்பாரா? அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானியேல் 5:5 படிச்சுட்டு. அந்நேரத்திலே மனுஷர் கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. இவங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றது மீட்டிங் ஹால் மாதிரி தான் வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துல விளக்கு எரியக்கூடிய மிக பிரகாசமான ஒரு இடம். இப்ப நம்ம ஃபேன்சி லைட் வச்சிருப்பாங்க பாத்தீங்க, பெரிய பெரிய பங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி லைட். அரண்மனை தான் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு லைட் வெளிச்சத்துல ஒரே ஒரு கை மட்டும் வந்து எழுதுதான் செவுத்துல. அன்பான சகோதர சகோதரர்களே, சாந்து பூசப்பட்ட சுவரிலே அந்த கை எழுதிட்டு எழுதின அந்த கை குறிப்பை ராஜா பாக்குறாரு. அவ்வளோ போத தலைக்கு ஏறிச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா அந்த கை எழுதுறத பாக்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, படிங்க தானியேல் 5:8. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்கான்சியஸ்ல இருக்காரு. அந்த கையை பார்த்துட்டாரு. கையை பார்த்து செவுத்துல எழுதுறப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாவோட முகம் வேறுபட்டது. இப்ப அந்த சந்தோஷம் குறையுது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படிங்கறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சுன உடனே படிங்க சிஸ்டர் அடுத்தது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது அப்படின்னா நடுக்கம். சூப்பர் ஸ்டார். நடுக்கம் வந்துச்சு அப்படின்னா முட்டிக்கால் மோதுற அளவுக்கு நடுக்கம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுவத்துல ஒரு கை எழுதுது. யோசிச்சு பாப்போம் அன்பான சகோதர சகோதரி. இந்த விஷயம் ராஜாவுக்கு தூக்கமே வரல. ரொம்ப பயந்துட்டாரு. இப்படியாப்பட்ட ஒரு விஷயம். உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா, பிரதானிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூப்பிடுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு உடனே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்பதான் ராஜாத்தி அப்படின்றது அந்த அம்மா, நீங்க படிச்சீங்கன்னா அந்த அம்மா தான் ரெஃபர் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா, ஏற்கனவே உங்க தாத்தா வந்து தாத்தாவோட கனவுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. தானியல்னு அவரோட பேரு. அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிங்க. அவர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பரிசெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிவிப்பார் பெல்சார் சார். ஓவர் நைட்லி இது ஒரு நைட்ல நடக்கக்கூடிய விஷயம். அன்பான சகோதர சகோதரி, உடனே பெல்சார் இவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, தானியேல் வருவாரு. தானியேல் வரப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு நீங்க கொடுக்குற பொண்ணும் பொருள்லாம் முக்கியம் கிடையாது, இதோட அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். படிங்க சார் 5:22. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹிஸ்டரியே சொல்லுவார். உங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? அவர் தேவனுக்கு பயந்தார். அவர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாலும் தேவன் அவர் ஒரு கருவியா பயன்படுத்தினாரு. அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு நீ யோசிச்சு பாரு. நீ அப்படி பார்க்காதனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, நீரோ வென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தும் உங்களுடைய இருதயத்தை
தாழ்த்தாமல். எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, உன் இதயத்தை கடினப்படுத்திட்ட, தாழ்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. 5:23 படிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மேட்டிமை வந்துருச்சு. மேட்டிமை வந்தனாலதான் யாரு நெபுகாத்நேச்சரே விலை பண்ணேன் நானு. இப்ப உனக்கு ஒரு மேட்டிமை வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாம தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்து அசுத்தப்படுத்திட்டீங்க. யாரை கேட்டு அதை எடுத்தீங்க, அதை அசுத்தப்படுத்திட்டீங்க. நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இது எப்படி தானியலுக்கு தெரியும்? தெளிவா சொல்றாரு பாருங்க. ஒரு விஷன் பார்த்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பெல்சாசார்ட்ட சொல்றாரு. அதுவும் இன்றி உம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். உன் உயிர் யாரோட கையில இருக்குங்க? வசனமே எப்படி இருக்கு பாருங்க அன்பான சகோதரர்களே. தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாய் இருக்கிறார் தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும். தேவனை மகிமைப்படுத்தாம என்ன பண்ணிட்ட அப்படின்னா, இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். என்னன்னா ஒவ்வொரு வேட்டிமை எங்களாலதான் பாருங்க 3 அடி ஹைட்டு, அகலம் இவ்வளவு இருக்கு. மற்றவங்களால என்ன பண்ண முடியும்? நல்ல செல்வ செழிப்பான நதி எங்க தேசத்துல ஓடுது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு மேட்டிமை வந்துருச்சு. தேவனுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மது அருந்திருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, தானியேல் ஒவ்வொரு விஷயத்தையா புட்டு வைக்கிறாரு. அதுல அந்த கை எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேனே மேனே தெற்கே உப்பாசி அப்படின்னு எழுதியிருக்கு ராஜாவே அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அர்த்தம் தெரியாது. ராஜா நடந்த பெல்சாத்சார். அன்பான சகோதரர்களே, இப்போ அவருக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க 5:26-28. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த செவுத்தை பார்த்துட்டு தானியேல் இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவோட முகம் வேறுபட்டுருச்சு. அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சு அன்கான்சியஸ் ஆனது இல்லாம இப்ப என்னாச்சு அப்படின்னா அவருடைய கால்கள் நடுங்கிற அளவுக்கு இப்ப தானியேல் என்ன சொல்ல போறாரு, இந்த செவுத்துல என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்தாரு. ஒரு வியப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தானியேல் சொல்றாரு, இந்த வசனத்தின் அர்த்தமாவது, ராஜாவே நீங்க நல்லா கேளுங்க, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு உன்னுடைய ராஜ்யத்தை விலை பண்ணிட்டாரு, தரையில விலை பண்ணிட்டாரு, அதற்கு முடிவு உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ராஜாக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நெபுகாத்நேச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நடந்துச்சுங்க இல்லையா? இப்ப பெல்சாத்சார்ட்டையும் சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யத்துக்கு தேவன் ஒரு முடிவு கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான வசனம், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையை காணப்பட்டாய். அப்ப தேவனுடைய நியாயத்திற்கு நீ ஆளாக்கிட்ட. தேவன் சும்மா இருப்பாரா? சொல்லுங்க. இவர் பண்ண ஒரு விஷயத்த தராசில நிப்பாட்டி வைங்கள, எப்படி இருக்கும்? எவ்வளவு குற்றம் பண்ணிருக்கிறார் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாம பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாகும். இது எல்லாமே தானியேல் சொல்றாரு. அவர் மதிமயங்கி கேட்டுட்டு இருக்க அந்த செகண்ட்லயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அன்று ராத்திரியிலேயே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் என்ன பண்ணப்படுறாருங்க? கொலை செய்யப்பட்டான். கட்டிடக்கலைக்கு பேர் போன மிகப்பெரிய ராஜ்யமா இருக்கக்கூடிய பாபிலோன் சாம்ராஜ்யத்துல ஒரு கூட உள்ள நுழைய முடியாது. படிச்சோம் இல்லையா? அந்த கிரில்லு கேட்டை திறக்கணும் அப்படின்னாவே 40 பேர் சேர்ந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அதை சுத்தினாதான் அந்த கேட்டு ஓபன் ஆகணும்னா எப்படி பெல்சாத்சார் இறந்திருப்பார்? எப்படி கொலை செய்யப்பட்டார்? நம்ம படிக்கிறோம். தானியேல் ஒரு அர்த்தத்தை சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 26-28 வரைக்கும் 2 வசனம் தான் கேப். 30வது வசனம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கோனா, பெல்சாத்சார் இறந்து போறாரு. எப்படி சாத்தியம் நீங்க சொல்லுங்க? ஏன் அப்படின்னா அந்த தேசம் எப்படி பார்த்தோம், நம்ம பிரமிப்பா பார்த்தோம் இல்லையா? அதோட கட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷனு, நீர்நிலைகள், ஆர்கிடெக்டே வியந்து போற அளவுக்கு அதோட பில்டிங்கோட வடிவமைப்பு, மிகப்பெரிய ஐப்ராத் நதி அந்த தேசத்துல ஓடுது, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க.
எப்படி ஒரு ராஜாவால உள்ள போய் பெல்சாசாரை அட்டாக் பண்ண முடியும்? இது எப்படி சாத்தியம்? நீங்க சொல்லுங்க. எப்படி பாசிபிள்? நீங்க சொல்லுங்க. இப்போ ஒண்ணும் இல்லை பாருங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள மற்ற அந்நிய தேசங்களை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருமா? ஏன்னா நம்ம செக்யூரிட்டியா எல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா, டிஃபென்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, மிலிட்ரி ஆர்மி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இவங்க டைரக்டா எங்கேயும் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அரண்மனைக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ராஜாவே இல்லை தேசத்துல. யோசிச்சு பார்க்கணும். பெல்சாசார் எப்படி இறந்திருப்பார்? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு, தேவனுடைய கோபத்திலேக்கு ஆளாயிட்டாரு. ஒரு கை எழுதுது, தானியல் வந்து டெபரேஷன் கொடுக்குறாரு, இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராத்திரியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறந்துறாரு, கொல்லப்படுறாரு. அதுதான் முக்கியமே. ஒரு ராஜா கொல்லப்படுறாரு, யாரோ ஒருத்தர். அவர் யார்? ஏதாவது ஐடியா? சும்மா ட்ரை பண்ணுங்க, தப்பான கூட பரவாயில்ல. ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம படிச்சோம் இல்லையா, மேதியரும். சொல்லுங்க. இந்த இதுக்கு வந்து நான் இல்லையா அந்த பார்ட்டிக்கு அவங்களுக்கு தான் யாராவது இருக்கு. நீங்க நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருந்து பெல்சாசாரை போட்டாருங்களா? ஓகே, இல்ல புரியுது, கரெக்ட் தான் சார். ஆண்டவர் வந்து அந்த கிரியை செய்வார். சூப்பர். பரவாயில்ல. நான் உண்மையிலே சாகிறது அப்படின்னா அங்கேயே சாகடிக்கிறதுனா யாரை கொண்டாவது ஆண்டவர் வந்து அதை செஞ்சிருப்பார். என்ன சொல்ற? தானியல போட்டிருப்பாருங்களா? இல்ல தானியல் கொண்டு பாருங்களா? பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் கரெக்ட் தான். அந்த பார்ட்டில வந்து மற்ற ராஜாக்கள் வந்த மாதிரி இல்லையே. மனைவியோ வைப்பாட்டியோ ஒருவேளை அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணாங்களா? பிரபுக்கள்ன்றதுனால சொல்றீங்களா? இல்ல, ராஜாவை கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிகிரி இருக்காதுல்ல. ஒருத்தர் ஒன்று பேர், அவர் பேர் என்ன அப்படின்னா, அவரு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோரேஸ் ராஜா. இவங்க எல்லாமே நீங்க வரலாற்றுல படிச்சிருப்பீங்க. அன்பான சொல்றேன், நம்ம வரலாற்று புத்தகம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, அவங்க படிச்சிட்ட பேர்கள் தான் பைபிள்ல ஏற்கனவே பல வருடத்துக்கு முன்னாடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. கோரேஸ் ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, யார கொள்றாரு? பெல்சாசாரை கொள்றாரு. எப்படி கொண்டார் சொல்லுங்க. அவர் அரணிப்பான அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள ஒரு கூட நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள கோரேஸ் ராஜாவால எப்படி கோபம் முடிஞ்சிச்சு சொல்லுங்க. கோரேஸ் ராஜாவுக்கு தேவன் கொடுக்குற பேர் என்ன தெரியுங்களா? சூப்பரா இருக்கும். படிங்க ஏசாயா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். என்ன சொல்ற தேவன்? அவன். இன்னொரு மேய்ப்பர் ஒருத்தர் இருக்காரு, யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனே கோரேஸ் ராஜாவுக்கு பேர் வைக்கிறார் பாருங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். படிமா. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். தேவனுக்கு பிரியமான விஷயங்களை எல்லாத்தையுமே செய்யக்கூடியது யாருங்க? கோரேஸ் ராஜா. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, இந்த பெல்சாசார் யாரோட கையில அகப்பட போறார் அப்படின்னா 2 பேர் படிச்சோமே, மேதியர்கள் பெர்ஷியர்கள். அவங்கதான் மேதோ பெர்ஷியா. மேதோ வந்து கொஞ்சம் வந்து பயப்படும், ஆனா அந்த அளவுக்கு அட்டாக்கு துணிய மாட்டாங்க. ஆனா பெர்ஷிய ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் யார் அப்படின்னா கோரேஸ் ராஜா. அன்பான சகோதர சகோதரிகள், தேவன் நெபுகாத்நேச்சர் ஒரு கருவியா பயன்படுத்தினாரு மக்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக.
இப்போ கோரேஸ் ராஜாவை பயன்படுத்த போறாரு. யார் அழிக்கிறதுங்க? தேவனுடைய பாத்திரத்துல மதுவை ஊத்தி குடிச்ச பெல்சாத்சார் என்ன பண்ண போறார் அப்படின்னா கொலை பண்ணப்பட போறார். அன்பான சகோதரர்களே, அதற்கு தேவன் பயன்படுத்துறாரு. யார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா யாருங்க? கோரேஸ் ராஜாவை. கோரேஸ் ராஜாவை தேவன் பிறக்கத்துக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் தேவன் பயன்படுத்துற ஒரு விஷயம் பாருங்க. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. இவர் என்ன பண்ண போறான்? தேவன் கோரேசுக்கு முன்பாக மற்ற தேசத்தார் எல்லாத்தையும் கீழ்படுத்த போறாரு. நம்ம படிக்கலாம், கோரேஸ் ராஜா யாரை அடையாளப்படுத்த போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படிக்க ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. தேவனே அவருடைய வலது கையை பிடித்து அவருக்கு சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண மனுஷன் தான் யாருங்க? கோரேஸ் ராஜா. இப்படி யாராவது ஒரு ராஜா பேர் வாங்கியிருப்பாங்களா? நம்ம பார்க்கலாம். அந்த கோரேஸ் ராஜா யாருக்கு அடையாளம்? அது மட்டும் இல்லாம ஏசாயா 45:4 படிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இன்னுமா கண்டுபிடிக்கல அவர் யாருன்னு? யார் அடையாளப்படுத்த போற பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தாலும் அதை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தேவன் சொல்றாரு, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உமக்கு நாமம் தரித்தேன். அப்போ குழந்தை பிறக்க கூட இல்லாதப்ப அப்பயே யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னு பாக்குறோம்னா தேவன் கோரேஸ் ராஜாவுக்கு சொல்றாரு. அன்பான சகோதரர்களே, இப்போ சொல்லுங்க, கோரேஸ் ராஜா யார் அடையாளப்படுத்துவார்? அவருக்கு கீழே தான் சகல ஜனங்களும் கீழ்பட்டிருப்பாங்க. அவர் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, சிஸ்டர் ஆரம்பத்திலேயே கேட்போம், இவ்வளவு நாள் வரீங்களே, இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவ்வளவு டீப்பா போய் ஆராய்ச்சி படிச்சு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோரேஸ் ராஜாவை பத்தி நிறைய படிச்சிருக்கலாம். நீங்க என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி படிச்சிருக்கீங்களா? இயேசுகளை பாருங்க, எப்படி அவரை குறிச்சு வசனம் சொல்லப்பட்டு பாருங்க. இன்னொன்னு, கோரேஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா பேருக்கு சூரியன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பேருங்க? நீதியின் சூரியன். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா, பெல்சாத்சாரை அந்த நைட்லயே கொள்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய ராஜ்யம் முடிவுற்றது, தரையோடு தரையா போயிடுச்சு. தானியம் சொன்னது எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி ஓகே, எப்படி போயிருப்பார் உள்ளார கோரேஸ் ராஜா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒன்னொரு கோரேஸ் ராஜா கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி போயிருப்பாரு இந்த தேசத்துக்குள்ள? இந்த அரணிப்பான தேசத்துக்குள்ள எப்படி போயிருப்பாரு? ஏதாவது ஒரு ஐடியா? அதற்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கக்கூடியதே ஐராத் நதி தான். அதுதான் குழுவே. கண்டுபிடிக்க முடியுமா? அந்த தேசத்துல நதி எப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு உள்ள ஓடுது. ஆமா சார், அதன் வழியா கூட உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட அதன் வழியா தான் உள்ள போயிருக்கிறாங்க. அதுதான் கரெக்ட். யோசிச்சு பாருங்க. சரி, ஐப்ராத் நதினா நம்ம ஊர் மாதிரி தண்ணி மாதிரிலாம் ஓடாது. காட்டாத்து வெள்ள மாதிரி நல்லா ஃபோர்ஸா போகும் தண்ணி. எப்படி உங்களால எதிர்நீச்சு அடிச்சு உள்ள போக முடியும்? கரெக்ட். நீங்க சொன்ன 90% கரெக்ட். தண்ணி வழியா தான் இவங்க உள்ள போகணும், வேற வழியே கிடையாது. இப்பதான் ட்ரோன் எல்லாம் வந்துச்சு, வேற விதமா உள்ள போகலான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதான் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம்னா, தண்ணி உள்ள வருது பாத்தீங்களா? தண்ணி ஐப்ராத் நதி இந்த தேசத்துக்குள்ள அந்த ராஜ்யத்துக்கு அந்த ஊருக்குள்ள வரும் பாத்தீங்களா தண்ணி. அந்த தண்ணியை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, அவங்களுடைய சோல்ஜர் இருக்காங்க பாத்தீங்களா, ஊழியக்காரர்கள் கோரேஸ் ராஜா கூட இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தண்ணியை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா டைவர்ட் பண்றாங்க. வேகமா தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆத்துல இருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அங்க நீங்க கால்வா படிச்சீங்கன்னா அந்த தண்ணியோட வேகம் என்ன ஆகும்?
வேகம் என்ன ஆகும்? வேகம் குறையும் இல்லையா? இப்ப அதே போலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணியோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. தண்ணியோட வேகம் குறைய குறைய சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு வழி இருக்கு பாத்தீங்களா, என்ட்ரன்ஸ், அதுக்குள்ள என்ன ஆக முடியும் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியுங்க, உள்ள போக முடியும். காரணம் என்ன அப்படின்னா அங்க ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கு, விருந்து நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு எல்லாம் அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களால யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. ரொம்ப அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டாங்க. ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது, ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். இப்போதைக்கு ராஜா யோசிக்கவே முடியாது. ஃபுல்லா மதி மயங்கி கிடக்குறாரு. எப்படி யோசிப்பாரு? தேசத்தை பத்தி அவருக்கு இப்போதைக்கு கவலை கிடையாது. அவருடைய சந்தோஷம், அவருடைய மனைவியோட சந்தோஷம் அப்படிதான் அவர் பார்த்தாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா போரேஸ் ராஜா சூப்பரா பிளான் பண்றாரு. இந்த தேசத்துக்குள்ள தண்ணி போர்ஸா வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நிப்பாட்டணுங்க, தண்ணிய போர்ஸா வரத நிப்பாட்டணும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா போர்ஸா வரல அப்படின்னா தண்ணியோடைய போர்ஸ் குறைஞ்சிடும். குறைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா என்ன பண்ணலாம், உள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தேசத்துக்குள்ள போய் அந்த ராஜ்யத்தையே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அழிச்சிடறாரு. குறிப்பா ராஜாவே என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்று ராத்திரியிலேயே பெல்சாசா கொல்லப்படுறாரு. அன்பான சகோதரி, இதுதான் அந்த போர் வசனம் ஒன்று படிச்சோம் இல்லையா, வெளிப்படுத்துதல் 14:12 படிங்க சிஸ்டர். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பாருங்க, நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இதுல நிறைய பாடத்தோட கலவை இந்த வசனத்துல இருக்கு. அன்பான சகோதரர்களே, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றுறாரு. ஏன் அப்படின்னா அந்த தேசம் அந்த ஆறு வற்றி போகணும். வற்றி போனாதான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ரெடி ஆகுது. எதன் வழியா? இந்த ஆறின் வழியா. யார் அந்த ராஜா? கோரேஸ் ராஜா. வட திசை எதை குறிக்குங்க? வட திசை அவருடைய பர்வதம். என்னுடைய பர்வதம் இருக்கு பாத்தீங்களா, ராஜ்யத்துல இருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில 1874 இருந்து தான் 7ஆம் சபையின் காலகட்டம் ஆரம்பிக்கும். அப்ப 6ஆம் சபைக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னா 6ஆம் சபையின் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மார்ட்டின் லூதர் போப்புக்கு எதிராக விட்டன்பர்க் சர்ச்சில் குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லைங்களா? அந்த காலகட்டத்துலதான் நெப்போலியன் போனபடி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கிறாரு. அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்ப பாபிலோன்னா யாரு? படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்துதல் 14:2. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்போ முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்தோம். அப்போ 6ஆம் தூதன் அப்படின்னா மார்ட்டின் லூதர். அன்பான சகோதர சகோதரிகளே, அவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு அடித்தளம் போட்டுட்டார் போப்புக்கு எதிராக. அப்ப நம்ம பாபிலோன்னா யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னா 7 சபை 7 தூதர்கள் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொரு சபை காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தூதனை தேவன் எழுப்பி என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்போ வெளிப்படுத்துதல் விசேஷம் 17:5 படிக்கலாம் பாருங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. சொல்லவே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா மேலும் இது எப்படியா ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு அரணிப்பான ஒரு தேசத்தை குறிச்சு நம்ம படிச்சோம் இல்லையா. எந்த தேசம் அது? பாபிலோன்னு படிச்சோம். ஆனா மகா பாபிலோன் இருக்கே, தாயும் சேயும் சேர்ந்ததுதான் மகா பாபிலோன். சரி, ஓகே. மகா பாபிலோன் அப்படின்னா என்ன? இப்ப சொல்றது பாபிலோன் குறிச்சு படிச்சுட்டோம் இல்லையா. அதுக்கு மகா பாபிலோன் தான் சொல்றாங்க. தாயும் அதோட பிள்ளைகளும் சேர்ந்ததுதான் மகா பாபிலோன் பார்த்தோம். ஏன்னா பாபிலோன் மட்டும் கிடையாது, இப்ப யாரும் வந்து சேர்ந்துட்டா, பிள்ளைகளும் வந்து சேர்ந்துட்டாங்க. யார் தாய் யாரை குறிக்கும், பிள்ளைகள் யாரை குறிக்கும்? பாபிலோன்னா யாருன்னு சொல்லணும். ரொம்ப கஷ்டம் தான் இந்த வார்த்தை சொல்றதுக்கு, இருந்தாலும் நீங்க சொல்லிதான் ஆகணும். நாங்களே இந்துல இருந்து வந்ததுனால ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. நீங்க உங்க தாய் சபையா இருக்கலாம். அது என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா ரோமன் கத்தலிக்.
இந்த இடத்துல இருந்து பதில் சொல்ல முடியாது. புரியல? ஆமா சார், அதுதான் யாருக்கும் இது பண்ண முடியாது. மகா பாபிலோன் பேசிகளுக்கு அருவருப்பு அப்படின்றது தான் நம்ம கேட்டுதான் ஆகும். ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா வசனம் அப்படிதானே இருக்கு. சரி, அப்ப தாய் வந்து யார் அப்படின்னா ரோமன் கேத்தலிக்னு பார்த்துட்டோம். இல்லைங்க, சூப்பர், புரோட்டஸ்டன்ட் சர்ச். எது சிரிக்கிறீங்க? ரோமன் ஆசியை பத்தி சொல்றப்ப சிரிக்கல, புரோட்டஸ்டன்ட் சொல்றப்ப இது புதுசா இருக்கு, நாங்க போற சபையை பத்தி சொல்றீங்களே அப்படின்னு இப்ப நீங்க சொன்னாதான் திருப்பி உங்களுக்கு உண்மையை உள்ளதே உள்ளது என்று சொல்லிதான் ஆகணும் நம்ம சகோதர சகோதரிகள். அதுதான் இப்ப நல்லா நீங்க நிழலும் பொருளுமா வந்தது தீர்க்க தரிசனத்தின்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த தேசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இருந்தது எதுங்க? அந்த நாடே செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது எதுங்க? அந்த ஐப்ராத் நதி தான். அந்த ஐப்ராத் நதி தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாபிலோன் ராஜ்யத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப அர்ணிப்பான நகரமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இங்க இந்த மகா பாபிலோன் நம்ம படிக்கிறோம் இல்லையா? மகா பாபிலோன் அப்படின்னா யார் சொல்லுவோம்? ரோமன் காத்தலிக் சொல்றோம் இல்லையா? ரோமன் காத்தலிக் இன்னைக்கும் எப்படி இருக்காங்க நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அங்க இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் ரோமன் காத்தலிக்கை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்க சர்ச்சஸ் மாதிரி வேற எங்கேயாவது கட்ட முடியுமா? இங்க இருக்க கொத்தனார் யாராவது கட்ட முடியுமா? இன்ஜினியர்ஸ் கட்ட முடியுங்களா? பில்டிங் அவங்க எப்படி கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு? ஒவ்வொரு தேவாலயத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்குதான் போப்புக்கு மீறியல் குறைஞ்சிச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, மூன்றாம் நான்காம் சபை காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா இருந்திருக்காரு. இன்னைக்கும் ரோம்ல ஒரு விஷயம் சொன்னா அது இன்னைக்கு இங்க இருக்க சபைகள்ல பிரதிபலிக்குதா இருக்குங்களா? இன்னைக்கு ஆராதனை முறைமையை மாத்துங்க அப்படின்னு ரோம்ல இருந்து போப் ஒரு கண்டிஷன் போட்டா அது எங்க இதாகும்? கடைக்கோயில இருக்க லால்குடியில இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே அது நிறைவேறுது இல்லையா? இன்னமும் அடக்குமுறைகளை தான் இந்த ஜனங்கள் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, வசனம் படிச்சது வெளிப்படுத்தல் 17:15 படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. இப்ப சொல்லுங்க, அந்த வேசி அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்? பாபிலோன் சாம்ராஜ்யம் பார்த்தோம் இல்லையா? இப்ப வெளிப்படுத்தல் விஷயத்துல பாருங்க, பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணியை கண்டாயே. அங்க பாபிலோனுக்கு மிக ஹெல்ப்பா இருந்தது எதுங்க? ஐப்ராத் நதி. அப்போ இங்க தண்ணீர்னு சொல்றாங்களே, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா அடையாள பாசையில படிப்போம் இல்லையா? தண்ணீர் எதை குறிக்கும்? செழிப்பை குறிக்கும். இது அடையாள பாசையில இருக்கு. நீங்க லிட்டரலாவே சொல்றீங்க. தண்ணீர் அப்படின்னா ஜனம். சூப்பர். தண்ணீர் அலை கடல் என திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ அலை கடல் போல மக்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜனங்கள். தண்ணீர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஜனங்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. கீழே வந்துச்சு பாருங்க சகோதர சகோதரிகள். அப்ப இவங்களுடைய ஆக்கிரமிப்பு, இவங்களுடைய அடிமைத்தளத்துக்கு போக வைக்கிறது எல்லாமே யார் மேல அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஜனக்கூட்டார் இவங்க வெளியில சிக்கி இருக்கிறாங்க. நாம படிச்சோம் இல்லையா? அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல ஒரு வசனம் தெளிவா சொல்லுவாங்க, அவளை விட்டு வெளியே வா. இன்னும் வர முடியாம அநேக ஜனங்கள் இருக்கிறாங்களே அன்பான சகோதர சகோதரிகளே. வசனம் படிச்சு வெளிப்படுத்துதல் 17. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணாங்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்கக்கூடிய அந்த போப்பு மார்க்கம் மதம் பிளஸ் அரசியலோடு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப கூட பாருங்க, உலக பாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் நான் பிரேயர் பண்ணதுனாலதான். எப்படி இவங்களால இப்படி பேச முடியும் யோசிச்சு பார்க்கிறீங்களா சகோதர சகோதரி? ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு வாட்டியும் அப்ப ஆட்சியை கொண்டு வருது இவங்களா? நம்ம யாரோட ஆட்சி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? கிறிஸ்துவின் ஆட்சி வெளியரங்கமாக தெரியப்படணும். ஆல்ரெடி அவருடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப 1874 அவர் வந்தாரோ அவருடைய ஆளுகை என்ன ஆயிடுச்சுங்க? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரல, அவ்வளவுதான் அன்பான சகோதர சகோதரிகள். இவங்க உலக ராஜாக்களோட இவங்க அலைன்ஸ் போட்டுட்டு
ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த அதிகார பீடத்தை இழக்காம எப்பயுமே தன்னுடைய பவர்களை வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே. பாத்தீங்களா அங்க எப்படி மது குடிச்சாங்கல்ல ஜனங்க, ராஜாவே குடிச்சாரு இல்லையா? அப்போ இவங்க மது குடிச்சது போல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஊழியம் பண்றாங்களே. எப்படி வசனம் நிறைவேறதா இருக்கு பாருங்க. நம்ம ரோமன் கத்தோலிக்குன்னு படிக்கிறோம், அவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்குள்ளதான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அன்பா நேசிக்கக்கூடிய அண்ணனோ பிள்ளைகளோ அப்பாவோ எல்லாமே அங்கதானே இருக்கிறாங்க. இத்தனை வாட்டியா அவங்கள்ட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, அவளை விட்டு வெளியவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கோம் அன்பான சகோதரர்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அர்ப்பணிப்பான ஒரு தேவாலயத்துக்குள்ள அது என்ன நடக்குது சொல்லுங்க. இது மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தை புத்தகத்தை எடுத்து அங்க இருக்க ஃபாதர் வந்து சொல்லி கொடுக்குறாரா? காலையில ஒரு பிரேயரு, திருவிருந்து பாருங்க. நம்ம எதுக்கு திருவிருந்து அனுசரிக்கிறோம்? வாரம் அனுசரிப்பாங்களா? வெள்ளிக்கிழமை எப்போ? வாரமா? மாசம் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு மாதிரி திருவிருந்து. அது பாருங்க, பேரே திருவிருந்துன்னு வச்சிருக்காங்க. கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? மாசம் பெரிய விருந்து சிறிய விருந்து இஷ்டத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு அன்பான சகோதர சகோதரிகளே, போப்பு மார்க்கத்தோட அட்டுழியம் இவ்வளவா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன புரியுதா தேவன் அப்படின்னா உன்னுடைய வீரியத்தை குறைச்சிட்டாரு, பவரே இல்லை. வெளிப்படுத்தல் 18:3. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார். உண்மையான ராஜா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, தான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க, வேசி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இல்லீகல் கனெக்ஷன், தவறான ஒரு தொடர்புல மற்ற ராஜாக்களை சேர்த்துக்கிட்டு தன்னுடைய அதிகார தோரணையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க பண்றாங்க அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த ராஜா இறந்து போனார். அந்த ராஜா பேரு பெல்சாத்சார். ஒரே நாள் நைட்ல என்ன பண்ணாரு அப்படின்னா, தானியேல் விளக்கம் சொல்றாரு, கோரேஸ் ராஜா வந்து அட்டாக் பண்றாரு. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா இருப்பாரா? சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிக்கல, வெளியில போங்க தள்ளி துரத்திருப்பாரு அந்த இடத்துல இருந்து. அதுதான் யாருமே அடிக்கல அன்பான சகோதர சகோதரி. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நல்லா நீங்க படிச்சு பாருங்க. 3-4 பைபிள் இருக்கு. NIV இருக்குங்க சார், NIV இருக்கு, கிங் ஜேம்ஸ் மிஷன்ல தான் இப்படி இருக்கு. நீங்க வேற பைபிளை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து யாரையும் அடிச்சிருக்க மாட்டார். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் உச்சகட்டமா போய் பெல்சாத்சார் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய பொற்பாத்திரத்துல மதுவை ஊற்றி குடிச்சிருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து சும்மா இருப்பாரா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமாக, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். இது எந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஃபாதரோ இல்ல மற்ற அமைப்புல இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸோ இயேசு கிறிஸ்துவ பத்தியும் பிதாவுடைய குமாரனாகிய பிதாவையும் அவருடைய குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி இதை குறிச்சு எந்த ஃபாதரோ பாஸ்டரோ சொல்லி கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சாட்சி சொல்றேன், நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயர்த்தி தான் பேசுவாங்களே தவிர, இது மாதிரி பைபிள் வசனத்தை எடுத்து எங்கேயாவது பேசுறாங்களா? யோசிச்சு பார்ப்போம். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் கொடுத்தீர்கள். பாத்தீங்களா, அவங்க விருந்துன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களையும் கெடுக்கிறாங்க இல்லையா? அதோட சாரம்சம் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லுங்க, ஒரு பண்டிகை வருது அப்படின்னா, வாரம் அந்த பண்டிகை வந்தா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்ப அதோட சாரம்சமே வேற மாதிரி இருக்குங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாரமும் மாசமும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருவிருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீசான் மாசம் 14 எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே.
சத்தியத்துக்கு விரோதமாக, சத்தியத்திற்கு எகைன்ஸ்டாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் தப்பு தான். அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கும். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல். அவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னுடைய சுவாசம் அவரோட கையில இருக்குன்னு அவங்க நினைக்கணும். ஆனா அவங்க அந்த மைண்டு கூட எல்லாம் இல்லவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னமுமே அவங்க அறியாமையில தான் இருக்கிறாங்க. ஜனங்களும் சரி, வழிநடத்தக்கூடிய புகழர்களும் சரி. ஏன் அப்படின்னா, காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சொரூபம் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கா? சொல்லுங்க. இவங்களால ஒரு கதையை கட்ட வேண்டியது, மாதா கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு, எப்படி வரும் சொல்லுங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? சொல்லுங்க. மாதா அழுதாங்க, வானத்துல ஒரு விஷயம் தோணுச்சு, மேகங்களை பார்த்துட்டு இவங்களாவே அவங்களுடைய கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள் என்ன பல விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெள்ளி பொன் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆசீர்வாதம். நீங்க வந்தீங்கன்னா ஆசீர்வாதம், வந்தீங்கன்னா இப்படி பெருகுவீங்க, வளர்ச்சி அடைவீங்க. இந்த பேர் வாங்கறதுக்கு பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அன்பான சகோதர சகோதரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, துஷ்பிரயோகமா என்ன பண்றாங்க பாருங்க. தேவன் இருக்கிற இடத்துல இவங்களை வச்சுட்டு ஜனங்களை ரொம்ப 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 அட்டுழியம் பண்றாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் தான். இதை கூட நம்ம காலையில இடத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, அங்கேயே சண்டை இருக்குங்களா இல்லையா? நான் பெரியாளா நீ பெரியாளா? நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க தேவாலயத்துக்கு. நீங்க போய் கேளுங்க எவ்வளவு செலவாயிருக்கு, இந்த பணம் எங்கேயிருந்து வருதுன்னு உங்களால கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு உடனே சொல்லிடுவாங்க எல்லா கணக்கும். சொல்லுங்க. வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அன்பான சகோதர சொல்லுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சிலுவை இருக்கு இல்லையா? சிலுவை அதை கூட நீங்க தொட்டு கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க? அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே. டிஎஸ் சிலுவை இருக்கு தானே, எல்லாம் அழகா பதில் சொல்றீங்க. அவளை விட்டு வெளியே வரணும் இல்லையா? யோசிக்காதீங்க அன்பான சகோதர சொல்ல, இதுக்கு நேரம் இல்லை. அந்த வசனம் அதி சீக்கிரத்திலேயே நிறைவேறக்கூடிய விஷயம் நம்ம படிச்சோம் இல்லையா? படிமா. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே நம்மள அடிமையா இருக்கிறாங்க. அன்பான சகோதர சொல்லுங்க, அந்த வசனம் தான் அப்படியே தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க. அது ஒண்ணு இல்லை, வேற ஒண்ணு இல்லை. படிச்சிருக்கோம். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். இங்க இருந்து நடந்து போறாங்க இல்லையா? வேளாண்மைக்கு நடந்து போறாங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க. போயிட்டு வந்து அடுத்த நாளே மாலை கருத்துனா உடனே அவங்க எங்க இருக்குமா போவாங்க? யாரா உண்மையை சொல்லுங்க, எங்க போவாங்க? கோயில் சாப்பிட்டு போறாங்க. இப்ப இதுல இருந்து எங்க வந்துச்சு பக்தி சொல்லுங்க? இது இவங்க மக்களை விட்டுருங்க, இதுக்கு மூடநம்பிக்கை காரணமா இருக்கிறாங்க இல்லையா? மேல இருக்கிறாங்க மேல் இடத்துல, நம்ம அதை தான் பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க பெல்சாசார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுவ ஊத்தி குடிச்சது போல இந்த ஜனங்களை மதிக்கலங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போப்பு மார்க்கம் பண்றாங்க. இந்த மகா பாபிலோன் பண்ணுது. அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அத்துழியமான விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க யூடியூப்ல சும்மா நீங்க ஃபேக் பாஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் போடுங்க, உழுந்து சிரிப்பீங்க. இவ்வளவு விஷயம். ஒரு பொண்ணு பாஸ்டர்கிட்ட சொல்லுது, நான் 3 அடி 4 அடி முடி வச்சிருந்தேன் பாஸ்டர், எனக்கு முடி குறையுது. அவங்க தலையில கை வச்சு ஜபம் பண்றாங்க. அடுத்த வாரம் சீப்பு கொடுத்து பாஸ்டர் சீவ சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு முடி கொட்டல, தேவன் ஆசீர்வதிச்சுட்டார். எவ்வளவு தப்பான விஷயம் சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நம்புறாங்க? உடனே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே கை தட்டி பாட்டு பாடுறாங்க. மனசு
அறிவு பெருக்கத்தின் காலத்துல இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா 1874 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்குள்ள நம்ம இருக்கிறோம். 2026 இன்னமும் நம்ம ஏமாந்துட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி பரிதவிக்கக்கூடிய ஜனங்கள் வேற யாராவது இருப்பாங்களா? கோரேஸ் ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நைட்டுல பெல்சாத்சாரை கொலை பண்ணாரு, அட்டாக் பண்ணி ஜெயிச்சார். அன்பான சகோதரர்கள், அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வருகிறார். நீங்க படிச்சோடைய அவசரம் வந்து இந்த ஜனங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருக்கும் தெரியல. இன்னைக்கு பாத்தீங்களா 30 வருஷம் அந்த சபையில இருந்தவங்க எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் தனியா போறேன். இப்ப ஏன் கூட 1000 பேர் இருக்காங்க. பிரிவினை வந்துச்சு அவங்களுக்குள்ளேயே. எப்படி வந்துச்சு பிரிவினை? நான் பெரியாளா நீ பெரியாளா? ரொம்ப நாள் அது நிலைக்காது. அன்பான சகோதரர்கள், அடுத்தது அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த தேசத்துக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா என்ன பண்ணாரு? ஒரு என்ன விஷயம்? தண்ணிய டைவர்ட் பண்ணாரு. அதுக்கு வசனம் படிக்கலாம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தம் வானத்திலிருந்து உருவாகி ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வழி நடத்தக்கூடிய போதர்களை பார்த்து சொல்ல. ஏன்னா அவங்க மயங்கி கிடக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் பத்தியே தப்பா சொல்லிட்டு, நாங்கெல்லாம் விசுவாசி தான் பிரதர், அவர் வந்து தேவனோட பிள்ளை, அப்புறம் நீங்க யாரும் பிரதர்? நான் விசுவாசியும். அவரு பாருங்க, எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அன்பான சகோதர சகோதரி, யார் விசுவாசினா எல்லாம் விசுவாசி தான், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் வந்து பார்சியாலிட்டி பார்க்கறது கிடையாது. ஆனா இவங்க தான் பார்சியாலிட்டி பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஃபாதரை போயிட்டு நீங்க அவங்களோட பேர் சொல்லி மட்டும் கூப்பிட்டுருங்க, ஃபாதர்னு கூப்பிடாம நீங்க வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருங்க, அவங்க ஏற்றுப்பாங்களா? பாஸ்டர் அது மாதிரி நீங்க கூப்பிட்டுருங்க. எவ்வளவு பார்சியாலிட்டி! அன்பான சகோதர சகோதரி, கேஸ்ட் பார்க்கறாங்க, திருமணம் பார்க்கறாங்க, கல்லறை பார்க்கறாங்க. இது எல்லாமே நடக்குதா இல்லையா? அன்பான சகோதர சகோதரி, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஹைஃபையா இருக்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதிரியான போதனை. பாஸ்டர் காலையிலேயே போயிடுவார் அவங்க வீட்டுல, சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வருவார். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வீடு. அந்த அம்மாவே சொல்லும், பாஸ்டர் நாங்க 100 வாட்டிக்கு மேல கூப்பிட்டோம். ஏன்? பணம். அன்பான சகோதர சகோதரி, உங்களுடைய மயக்கம் எல்லாமே அப்படின்னா அதிகார தோரணை, பொருளாசை, பதவி இச்சை, ஜனங்களை மதிமயங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல இவங்க இருக்கிறாங்க. அன்பான சகோதரி, அதான் சொல்றாரு, என் ஜனங்களே, நீங்களும் சொல்றாரு, அவளுடைய வேசின்னு படிச்சோம் இல்லையா, என்ன வசனம் அதுதான் இருக்கு. அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் தயவு செஞ்சு அங்க இருக்காருங்க. உண்மை சத்தியம் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு தயவு செஞ்சு அவளை விட்டு வெளியே வாங்க. இருமனம் உள்ளவன் ஒரு வழியில நடக்கவே முடியாது. அன்பான சகோதர சொல்லி ஓப்பனா சொல்லணும், அவ்வளவுதான். இதுதான் சத்தியம், முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 கிளாஸ் தான் இருக்கு, இன்னும் 1 கிளாஸ் தான் இருக்கு. நாங்க இப்பயும் உங்கள்கிட்ட நாங்க வெளிப்படையா சொல்லல அப்படின்னா தேவனுக்கு யார் கணக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏன் கவலைப்படணும்? இந்த ஐக்கியத்தை விட்டுட்டு வந்துட்டா நம்ம கஷ்டப்படுவோமே. சின்ன பிள்ளைல இருந்து இருந்துதான் சொந்த பந்தம்லாம் அங்க இருக்கிறாங்க. திடீர்னு நாங்க எப்படி விட்டுட்டு வர முடியும்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றாரு. விட்டுட்டு வந்தா நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோமே. அன்பான சகோதர சகோதரி, பிள்ளைகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லாமே நல்லா தானே இருக்கிறோம். தேவன் நல்லா தானே வச்சிருக்கிறாரு, நல்லா ஊழியம் பண்ற வாய்ப்பை கொடுத்துருக்காரு. பாருங்க, அவங்க எல்லாமே ஆசில இருந்து வந்தவங்க தான். பின்னாடி இருக்கிறவங்க நாங்க வந்து இந்துல இருந்து வந்தவங்க, சிஸ்டர் எல்லாமே ஆசில இருந்து வந்தவங்க தான். எப்படி வர முடிஞ்சிச்சு? யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், யார் எந்த பதவியில வேணா இருக்கலாம். உண்மை சத்தியத்துக்கு மாற நம்ம இருந்துட்டோம்னா அப்படின்னா சூப்பரா சொல்றாரு பாருங்களேன், அவளுக்கு நேரிடும் வாதை. ஏன் அப்படின்னா இந்த மகா பாபிலோன் அழிய போகுது. அன்பான சகோதரி சொல்லி இதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்டப் பண்ணி சத்தியமும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய சுயாதீனம் தான். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, அவ்வளவுதான். வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு போதிக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அதுதான். நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது அது உங்க சாய்ஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா?
அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோரேஸ் ராஜா கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா போர் சேவகர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்களுக்கு ஒரு லக்கம் இருக்கு. இந்த சத்தியத்தை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த பொய்யான சத்தியத்துல இருந்து இந்த ஜனங்களை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்படுறதுல நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல உண்மையாலுமே எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை அன்பான சகோதர சொல்லி. ஒவ்வொரு ஊர்லயும் போய் சத்தியம் சொல்றப்ப ஒரு சில ஊர்கள்லாம் அப்படியே அழுகுறாங்க. போன வாரம் வந்து இங்க சேஷ்டபுத்திர பாகம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தவங்க இல்லையா அப்படிங்கிறது, அதே போல ஒரு வேற ஊர்ல கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. உண்மையாலுமே அந்த சத்தியங்கள்லாம் கேட்டா அவங்க அழுகுறாங்க. நாங்களாம் ரொம்ப வில்லேஜ்ல இருக்கும்போது எங்களுக்கு இப்படிலாம் தெரியவே இல்லை. வாரம் போவோம், பாஸ்ட் காசு கேட்பாரு, நான் 5000 சம்பளம் வாங்குறேன், நான் வந்து தசம பாகம் கொடுக்குறேன். தசம பாகம்னா எவ்வளவு? 5000 1500 10%னா 1500 அவர் பாத்தீங்கன்னா நைட்டு வாட்ச்மேன், அவ்வளவு வயசானவரா இருக்கிறாரு. நீங்க எப்படி தசம பாகம் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரிலாம் நீங்க சத்தியம் சொல்லி தரலையே, தசம பாகம் கொடுங்க, கொடுத்தாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்றாங்க. அவர் ஆரம்பத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண இன்னைக்கு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறான்னு நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிற சொல்றாரு. இந்த சத்தியங்கள்லாம் கேட்கிறப்பதான் எங்களுக்கு வந்து மனக்கண்ணே தேவன் வந்து திறக்கிறாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நடத்துறோம், எங்களுக்கும் செலவுலாம் இருக்குதான், வாடகை கொடுக்குறோம், கரண்ட் இருக்கு, எல்லாமே இருக்குதான். ஆனா விசுவாசிகள் அப்படின்றது பேரு, மெய்ப்பர் அப்படின்ற பேர் எங்க இருக்கு? அவர் பாருங்க, அவர் ஒரு எல்டர் தான், உட்காந்துக்கார் கேஷன், அவ்வளவுதான். நான் சபையில இருக்க ஒரு அங்கத்தினர் தான். நான் சப்ஜெக்ட் பேசுறேன், எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு? இதே போக்கு மார்க்கத்தில் இருக்க முடியுங்களா? ஃபாதர் மட்டும்தான் என்ன பண்ணுவாருங்க, ஆராதனை கலந்துருப்பார். பிரதர் கூட பண்ண முடியாது இல்லையா, அங்க இருக்க பிரதர் கூட ஆராதனையில அவருக்கு வாய்ப்பு வரதான் அவர் பண்ண முடியும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், அங்க இருந்த போர்ச்சவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தோம்னா தண்ணியை டைவர்ட் பண்ணாங்க. அதே வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போகக்கூடிய கேட்கக்கூடிய இடம் தப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அன்பான சகோதர சகோதரிகள். ஏன் அப்படின்னா நாமும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சவர்கள், சும்மா டம்மியா இல்லை. நம்மளாம் 45-50 கிளாஸ் கேட்டுட்டீங்க, ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து 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 இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா வார் கொடுத்தா வெட்டிடுங்க. வெளிப்படுத்துதல் 18:8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருக்க ஜனங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கிடையாது. அதனால நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த அமைப்புக்கு தான் தேவன் கொடுக்க போறாரு. எப்படி அந்த ஒரே நாள் நைட் வந்துச்சு இல்லையா, கோரேஸ் ராஜா என்ன பண்ணாருங்க, பெல்சாத் சார் அட்டாக் பண்ணார் இல்லையா, கொலை பண்ணார் இல்லையா, அதே போல இந்த மகா பாபிலோன் விழுந்தது நம்ம படிக்கிறோம் இல்லையா, மிகப்பெரிய ஒரு அட்டாக்க யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜனங்கள் பார்ப்பாங்க. படிங்க சார், வெளிப்படுத்தல் 18:10. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அந்த அரணிப்பான அந்த ராஜ்யம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு அந்த ஐப்ராத் நதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, இன்னொன்னு கேட்கவே மறந்துட்டாங்க ஒரு கேள்வி. இப்போ அந்த ஐப்ராத் நதி மூலியமா தானே அந்த மகா பாபிலோனே விழுந்துச்சு, சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. அதே போல இந்த பாபிலோன் அழியணும்னா எப்படி அழிப்பார் தேவன்? அங்க இன்னொன்னு வந்து மெயின் ரீசன் வந்து மது குடிச்சாங்க. கரெக்டா? மெயினா தானே மதுவினால தானே அவங்க மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டுக்குள்ள போனாங்க. அப்போ இப்ப இருக்கிற ஜனங்களும் இப்ப இருக்க போதகர்கள்லாம் மது குடிக்கிறாங்க இல்லைன்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. சரி, இல்லைன்னா வச்சுக்கோங்க 50% அடிப்பாங்களா? சரி சரி, அது கூட மது குடிக்கிறாரான்னு கேட்கல. அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மதுவினாலதான் என்ன வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மது அரைச்சிட்டாங்க. அதே தேவனுடைய பாத்திரத்தை எடுத்துதான் மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள வரப்போறாங்க. அது என்ன அதுதான் கேக்குது.
அது ஆண்டவருக்கு புறம்பான காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அது அழிவுக்குள்ளார தானே கொண்டு. சரி கரெக்டு தான், நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. அது என்னன்றதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிடலாம் பாருங்க. படி 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து இந்த மகா பாபிலோன் பயந்து, இந்த போப்பு மார்க்கம், இந்த புரொட்டஸ்டன்ட் ஆசிரியர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே பயந்து தூரத்தில் நின்று ஐயோ பாபிலோன் மகா நகரமே, எப்படியாப்பட்ட அந்த அரணிப்பான நகரமே, பாலான பட்டணமே, பலமான பட்டணமே. பலமான பட்டணம் எப்படி ஆயிடுச்சுங்க? பாலான பட்டணம் ஆயிடுச்சு. இது எல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரே நாள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரணிப்பான இந்த அமைப்பு, அதுக்கு அழிவு எத்தனை நாளா? ஒரே நாளிகை. ஒரு நாள் கூட கிடையாது. நாளிகைன்னா ஒரு செகண்டா? நாளிகைன்னா ஒரு நிமிஷமா? செகண்டா மினிட்ஸா? நாளிகை எப்படி சொல்லுவாங்க தமிழ்? டிஸ்னரியில கூட செக் பண்ணுங்க. அப்போ ஒரே நாளிகையில இந்த மகா பாபிலோனுக்கு அழிவு வரும்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, மீண்டும் சொல்றாங்க, நீங்க தயவு செஞ்சு அங்க இருக்காதீங்க, என் ஜனங்களே அவருடைய அருவருப்புக்குள்ள நீங்க பங்கு பெறாதீங்க, அந்த வாதைக்குள்ள நீங்க அகப்படாம இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, எரேமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாத படிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாய் இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். நம்ம இல்ல பிரதர், நீங்க சொல்லிட்டீங்க, நான் யோசிச்சு சொல்றேன் பிரதர் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு விட்டுறாங்க. வசனமே எப்படி இருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த அக்கிரமத்தின் சங்காரம் ஆகாத படிக்கு அதன் நடுவில் இருந்து நடந்து மெதுவாக போய், அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க வசனம். ஓடி இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுடைய அட்டுழியங்கள் தெரிஞ்சிச்சு, தப்பறையான போதனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க ஓப்பன் காட்டா நீங்க மனசுல கை வச்சு நான் போற இடம் கரெக்டான இடமா அப்படின்னு மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இல்ல அப்படின்றதுதான் உங்களுடைய பதிலா இருக்கு. அன்பான சகோதர சகோதரி, தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள், அது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமா இருக்கிறது, அவர் அதற்கு பதில் சொல்லுவார். அப்ப கர்த்தருடைய கோபாக்கினின் காலம் வந்துருச்சு. தயவு செஞ்சு விழித்துக் கொள்ளுங்கள் அன்பான சகோதர சகோதரி. ரொம்ப யோசிக்க வேணாம் அன்பான சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னா திருச்சபையும் எங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தின் இடத்துல பாபிலோன் அவருடைய குமாரத்தி யாருங்க? புரொட்டஸ்டன்ட். இதுக்குள்ளதான் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீயோனும் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சீயோன்னா யாருங்க? திருச்சபையை பிடிக்குது அன்பான சகோதர சகோதரி. தேவனோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சபை வாய்ப்பு முடியல. தேவன் எதிர்பார்க்கிற பிள்ளைகள் இன்னும் எவ்வளவோ பேர் சபையில, ஒவ்வொரு சபைகள்ல இருக்கிறாங்க. சபைகள் அப்படிங்கிறது அந்த அமைப்புல இருக்கிறாங்க. அவங்க வெளியே வரதுக்காக தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டாருன்னா 6ஆம் வாதை படிச்சோம் இல்லையா? ஐப்ராத் நதியில தூதர் ஊத்துனார் இல்லையா? அதே போல 7ஆம் சபை காலகட்டத்திலையும் மிகப்பெரிய ஒரு முடிவு காலம் வரும். வசனம் படிங்க, சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மை சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது அன்பான சகோதர சகோதரி. எல்லாத்துக்கும் வர பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னன்னா மன நிம்மதியோட ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை யாராலையும் டச் பண்ண முடியாது. உங்களுடைய கண்ணையே உங்களால தொட முடியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கணும்? என்ன நடக்கிற போது யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு வாரம் வரலன்னா கேட்பாங்க, 2 வாரம் வரலன்னா கேட்பாங்க. நீங்க தொடர்ந்து வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்க போன மாதிரி இவங்களும் போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. உண்மை சத்தியத்துக்குள்ள வந்து கூட நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா உங்களை தொடுகிறவன் உங்களுடைய கண்மணியை தொடுகிறான். தேவன் நம்மளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு அன்பான சகோதர சகோதரி. இப்படிதான் எங்களுக்கும் சத்தியம் சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஜேன்னு கும்பல், ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருந்துச்சு. நாங்க இந்துக்கள்ல இருந்து வந்ததுனால எங்களுக்கு ஆர்சி புரொட்டஸ்டன்ட் எந்த அமைப்புகளையும் நாங்க இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். நல்லா தானே ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க, வேற வழியே இல்லையே, அவாய்ட் பண்ணுதானே ஆகணும். சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்தாங்க. இன்னைக்கு தேவன் நல்லா தானே வச்சு எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் சத்தியம் சொல்றோம். அவங்களுடைய காது கேட்கல.
ஏன் நம்ம யோசிக்கிறோம்? ஏன்னா அதி சீக்கிரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு அன்பான சகோதர சொல்றீங்க. இல்ல பிரதர், நான் இங்கேயும் இருக்கிறேன், நான் அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்குமே சொல்றாரு பாருங்க, சூப்பரா இருப்பாரு. இறங்கி 51:9 பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம். நான் நீ சொல்ற சத்தியமா நல்லாதான் இருக்கு பிரதர். அங்க இருக்க சிஸ்டர்கிட்ட சொன்ன அவங்க கேட்டாங்க, அங்க இருக்க பிரதர்கிட்ட சொன்ன அவங்களும் கேட்டாங்க. நல்லதுதான், குணமாக்கும்படி நீங்களும் பாத்தீங்கதான். அது குணமாகவில்லையே. எந்த ஆத்ம ஆயத்தை உங்களால பண்ண முடிஞ்சு என்பான சகோதர சொல்லிட்டு அது பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன போதீங்களா, நீ பாகால வணங்குறியா, நீ பாகால வணங்கு போயிட்டு. நீ தேவனுக்கு உண்மையா இருக்கியா, நீ தேவனுக்கு உண்மையா இரு. தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாத்துவார், அவ்வளவுதான். அதை விட்டு விடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும், அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்களின் பரியந்தம் எட்டினது. 2 தீமோத்தேயுல கூட படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். உண்மையா நாம இந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு அவளை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அடுத்ததே நடக்கும் அன்பான சகோதர சொல்லி. பெல்சாத்சார் பண்ணது மிகப்பெரிய தப்பு. மதுவை ஊத்தி குடிச்சார். இன்னைக்கு மது அப்படிங்கிற பேர்ல நம்ம கேட்டோம் இல்லையா, தேவனுடைய பாத்திரம் எது அப்படின்னு கேட்டோம். தேவனுடைய பாத்திரத்தை அவர் கையில எடுத்தனால தானே யார் வந்தா? கோரேஸ் ராஜா வந்தார். இன்னைக்கும் கோப்பு மார்க்கமும் புரொட்டஸ்டன்ட்டும் தேவனுடைய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துதான் மக்களை மதிமயங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடத்தை நிறைவு செஞ்சாங்க. என்னன்னு சொல்லுங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். அதை அவங்க கையில எடுத்துட்டு தான் மக்களை அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. இந்த ஊசி ட்ரக் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஊசி போட்டா எப்படி ஆயிடுவாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அது போல அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது உங்களுக்கே தெரியல பாருங்க. இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, என்னவா இருக்கும் சொல்லுங்க. அங்க தேவனுடைய பாத்திரம்னு பார்த்தோம், சரிங்களா? அப்ப இங்க தேவனுடைய பாத்திரம்னா என்னவாயிடும்? அந்த ஒரு டூலை எடுத்துதான் இவங்க எல்லாமே ஈஸியா நம்மளை வந்து மயக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் மயங்கி இருந்தோம். என்னவா நீங்க என்னைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மணி 8:15 இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஏதாவது ட்ரை பண்ணுங்க, சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம், பாடம் நிறைவு பெற்றுச்சு. என்னவா இருக்கும்? அந்த ஒரு டூலை எடுத்துதான் நம்மளை இன்னமும் கட்டி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல இருந்து வர முடியாம. ரொம்ப ஆச்சரியமா பாருங்க. ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க. உண்மையில்தான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அன்பான சகோதரர் சொல்லி, அன்பு சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னு தொடர்ந்து எங்களோட தியானிச்சுட்டார். போன வாரம் இங்க வந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கு. நீங்க வாரமே காலையில ஆராதனை நடக்கும். போன வாரம் ஆராதனையில பிரதர் கலந்துட்டாரு. இந்த வாரம் வந்து நம்முடைய பரிசுத்தவர்கள் அநேக பேர் வந்து திருச்சியில ஒன்னா கூட்டிட்டு இருக்கோம். இடம் இல்லாம பிரதர் சொல்லுவார், நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. வரத்துக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க, நாங்க விட மாட்டோம், எங்களால முடியும். அந்த கான்பிடன்ட்ல தான் கேட்கிறோம். தேவனுடைய பாத்திரத்துல எடுத்து அவர் மது குடிச்சார். மக்கள் மயங்கி போனாங்க. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாமே ஏன்னா ராஜா அது மாதிரி பண்ணாங்க. அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களை மதிமயங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்ம வீட்டுல இருக்கு, அந்த டூல் நம்ம வீட்டிலே இருக்கு, இங்க கூட இருக்கு, ஏன்டே இருக்கு. நம்மளுடைய டூல் எடுத்து நம்மளே போட்டுட்டு இருக்காங்க. அதான் உண்மை அன்பான சகோதரர்களே. என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாரோ சொன்னாங்க, கரெக்டா கண்டுபிடிக்கும் இல்லையா? இதுதான் அன்பான சகோதரர்களே. இது நான் வச்சிருக்கேன், இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. இந்த உண்மை சத்தியத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே திரிச்சு சொல்றாங்க. அன்பான சகோதர சொல்லுங்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ஃபாதர் எனக்கு சொல்லிட்டாரு பெருக பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம் தெரியுங்களா? தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வசனம். அன்பான சகோதரர், ஆபிரகாம் எப்படி அப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நம்ம ஆபிரகாம் அவ்வளவு ஃபர்ஸ்ட் வாழணும் அன்பான சகோதரர்கள். அப்பதான் தேவன் நமக்கு தசையை கொடுப்பார். வேத வசனங்கள் அவங்க எடுத்துட்டு அவங்களுடைய சுய தோற்றத்துக்கு போஷிக்கிறாங்க, போதனை பண்றாங்க, மதிமயங்க வைக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, தசம பாக்கம் நான் சொன்னா இல்லையா,
தசம பாகம் ஒரு வசனத்தை எடுத்து சொல்றப்ப அவங்க என்ன எப்படி அமுக்கி குலுக்கி சரிகிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதையே வந்து சொல்றப்ப எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. வசனத்தை அவங்களுக்கு இஷ்டத்துக்கு டேஸ்ட் பண்ற மாதிரி காணிக்கை கொடுக்கறது, திருமண விஷயத்துக்காக திருமண காரியம், உங்களுக்கு ரெபேக்காலை போல பொண்ணு வேண்டுமா சபையில் சேருங்கள், எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்தரை போல பெண்ணு வேண்டுமா, யாக்கோபை போல மணமகன் வேண்டுமா, இதெல்லாம் பாருங்க. இது எல்லாமே இன்னைக்கெல்லாம் மற்ற மதத்தினர் வந்து ரொம்ப கேவலமா, உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் சொன்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பான உண்மையா பொய்யா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா, கத்தி ஜெபம் பண்ணுவீங்களா, உங்களுக்கு வீடு கிடையாது சொல்றாங்களா இல்லைங்களா? இந்த கெட்ட பேருக்கு காரணம் யாரு? அந்த அமைப்புல இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. அந்த அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லை. அந்த தேவன் உடைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவ மூலியமா நினைச்சு பாருங்க. உள்ளதே உள்ளதுன்னு சொல்லிட்டோம். அந்த பாத்திரம் உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில இருக்க பாத்திரம் அந்த பைபிள் தான். பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஒரு வருஷ காலமா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம இவ்வளவுதான் படிச்சுப்போமான்றது கூட தெரியல. சிஸ்டர் ஆரம்பத்துல ஒரு பதில் சொன்னாங்க, ரொம்ப மைனூட்டா ஒரு சின்ன கேரக்டர்னாலும் சொல்றீங்க பிரதர் அப்படின்னு. இவ்வளவு டீட்டெயிலா விஷயங்கள் எல்லாமே தெளிவா சொல்லிட்டோம். எங்களுக்கு தேவன் சொல்லிட்ட மாதிரி கிறிஸ்து சொன்னது போல உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அன்பான சகோதர சகோதரிகள், அவளை விட்டு வெளியே வாங்க. நாங்களாம் இருக்கோம், நமக்கு மேல நம்மளுடைய அப்பா இருக்கிறார், அன்பு சகோதர மாணவரை இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணுவோம். லால்குடி பட்டணத்துல இன்னும் தெரியாத அநேக ஜனங்கள் நம்ம ஊழிய வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகள், முடிவு பண்ணக்கூடியது ரொம்ப சீக்கிரமா முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமாம். பாபிலோனின் ஞானத்திற்கு தலைமையிலாக ஒரு சத்திய பாடத்தை கேட்கிறது. கிருபை செய்து பிதாவாகியாருக்கும் நன்றி என்று நாம் எடுத்துக்கொள்ளும். கடந்த 9 மாதங்களாக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சத்தியத்தை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சத்தியமுமே நம்ம வேதத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும் இல்லைங்களா? சத்தியத்தை வேத வசனங்களை கொண்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாருமே அவருடைய சுய கருத்துக்களையும் கட்டுக்கதைகளை இங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சொல்லி கூட மகா பாபிலோன் குமாரத்திக்கான அழிவு குறிச்சு கூட நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அந்த வாதையில் அகப்பட்டு விடாதபடிக்கு அதில் தப்பிச்சுக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு தேவன் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அதை பயன்படுத்தி நம்ம இந்த உண்மை சத்தியத்தில் கடைசி வரைக்கும் ஓடுவதற்கு நம்ம ஆயத்தப்படும். அதெல்லாம் கடந்த வாரத்தோட பார்த்தோம். எப்படி ரூத் கடைசி வரைக்கும் நகமையை பற்றி இருந்தாங்க, அதுபோல நம்ம இன்னைக்கு சபை வகுப்பாளராக மாறுவதற்கு அழைக்கப்பட்ட நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சத்தியத்துக்காக நம்ம உறுதி இருக்க வேண்டியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்த வாரம் நம்ம பார்க்குற பாடத்தினுடைய தலைப்பு ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ற பாடத்தில் கூட நீங்கள் கலந்து கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வருகிற வாரம் நீங்கள் சத்திய பாடங்களை கலந்து கொள்ள முடியாத நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இன்றைய பாடத்திற்கு நிறைவாக ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். நிறைவு ஜெபம் அவங்க டேவிட் ஜெபம் செய்வது. மகா உபதைகளில் வாசம் செய்வது தேவனே, உதவும் எங்களுக்கு போஷிக்கிறேன் உங்களுடைய வசனம். இன்றைய தினமும் நாங்கள் பாபிலோனை குறித்தும் அதில் இருந்த ராஜாக்களின் அந்த மேட்டிமினால் அவர்கள் வீழ்ந்ததை குறித்தும் எங்களுக்கு கற்பித்தீர். தேவனே, நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாளில் மேட்டிமையான எண்ணங்களோடு இல்லாதபடிக்கு தேவரே எங்கள் இதயத்தை சுத்திகரித்தள்ளும். தேவனே, பாபிலோன் வீழப் போகிறது என்பதை இன்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதற்கு முன்பாக நாங்கள் இந்த பாபிலோனின் கிரியைகளிலிருந்து அதன் செயல்பாடுகள் அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் சென்று தேவரை பெருமை செய்தோம். இந்த சிறு ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைத்தோம். ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகள் அன்பு சகோதரர்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்துகள்.